கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நாம் தேவ வசனத்தை தியானிக்கலாம். நாம் தேவனை அறிந்தும் தேவனை ஸ்தோத்திரியாமலும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருப்போமானால் நம்முடைய சிந்தனைகளிலே வீணராக்கப்படுவோம். நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், அவர் கர்த்தர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரை துதியாமல் ஸ்தோத்திரியாமல் அவர் தேடாமல் அவருக்கும் நமக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாமல் நாம் வாழ்ந்திருப்போமானால் நம்முடைய சிந்தனைகள் வீணராய் மாற்றப்படும் பொழுது அந்த இருதயம் என்னவாகும் என்றால் உணர்வில்லாமல் அந்த இருதயம் இருளாக்கப்படும். இருளிலே அந்தகார கிரியைகள் காணப்படும். அப்பொழுது அந்த மனுஷன் பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் தள்ளப்படுவான். ஏனென்றால் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருளான வாழ்க்கையாய் மாற்றப்படும். அதனாலே நாம் தேவனை அறிந்தவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமேன்.